இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தை பற்றிய ஒரு தியானத்தை நான் உங்களோடு செய்ய விரும்புகிறேன். The blood that our Lord Jesus Christ shed for us. 3 தலைப்புகளிலே இதை செய்கிறேன். முதல் தலைப்பு, எங்கிருந்து இரத்தம் சிந்தப்படுகிறது. இரண்டாவது தலைப்பு, எப்படிப்பட்ட இரத்தம் சிந்தப்படுகிறது. மூன்றாவது தலைப்பு, எதற்காக இரத்தம் சிந்தப்படுகிறது. இந்த 3 தலைப்புகள். முதல் தலைப்பாக நான் சொன்னது, எங்கிருந்து இரத்தம் சிந்தப்படுகிறது. From where the blood is being shed. அருமையான சகோதர சகோதரிகளே, இரத்தம் என்று நான் சொல்லுவது, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் படிப்போம் என்றால், அந்த இரத்தம் உயிராக சொல்லப்படுகிறது. உண்மையாகவே ஒரு மனிதனுடைய உடலிலே இரத்தம் இல்லாமல் போனால் அவரால் உயிர் வாழ முடியாது. எனவேதான் யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி அல்லது பழைய ஏற்பாட்டின்படி இரத்தத்தை அவர்கள் உண்ண மாட்டார்கள். ஏனென்றால் இரத்தம் உயிருக்கு சமானமானது. இப்படிப்பட்ட இரத்தத்தை, உயர்ந்த இரத்தத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தினார். நம்முடைய ஆண்டவர் நமக்காக இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லும்போது, அவர் எப்படிப்பட்ட நிலையிலே அதை சிந்தினார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அதற்கு முன்னதாக, எங்கிருந்து அவர் இரத்தத்தை நமக்காக சிந்தினார். நம்முடைய ஆண்டவருடைய தலையில் ஒரு முள்முடி வைக்கப்பட்டது. அந்த முள்முடியை வைத்து அதை கோலால் அடித்தார்கள் என்று சொல்லி படிக்கிறோம். அப்படி என்றால் முள் குத்தினாலே இரத்தம் வரும். அந்த முள்முடியை கோலால் அடித்தால் இன்னும் அதிகமான இரத்தம் பீறிட்டு வந்திருக்கும். யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் இந்த உலக மக்களுக்காக, நமக்காக, நம்முடைய மீட்புக்காக பாவத்தின் பிடியிலே இருந்த நம்மை மீட்டு, பிசாசின் பிடியிலே இருந்த நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்டவரை வாழ்த்தி நாம் பாராட்டி இருக்க வேண்டும். சரி, அதையாவது செய்யவில்லை, சும்மாவாவது இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை எதிர்த்த யூத மக்கள், யூத தலைவர்கள் இயேசுவின் தலையின் மீது முள்முடியை வைத்து அதை கோலால் அடித்து இயேசுவின் தலையிலிருந்து மற்றவருடைய நலனுக்காக, நன்மைக்காக, முன்னேற்றத்திற்காக, மீட்புக்காக சிந்தித்த இயேசுவின் தலையிலிருந்து இரத்தம் பீறிட்டு வரும்படியாக செய்தார்கள். அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்றால், இயேசுவை சிலுவையிலே அறைகிறார்கள். சிலுவையிலே அறையும் போது இயேசுவினுடைய 2 கரங்களிலும் ஆணிகளை வைத்து அடிக்கிறார்கள். நாம் நற்செய்தி பகுதிகளை, மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான், இந்த 4 நற்செய்திகளையும் நாம் படிக்கும்போது, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவருடைய தெய்வ திருக்கரங்களால் என்னென்ன நன்மைகள் செய்தார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். அவருடைய கரங்களால் எந்த தீமையும் செய்யவில்லை, நன்மைகளை மட்டுமே செய்தார். சுகமில்லாதவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அதுவும் ஒரு சிலருக்கு சுகத்தை, அவர்களை தொட்டு சுகத்தை கொடுத்தார். உணவில்லாமல் இருந்த நேரத்தில் 5 அப்பம் 2 மீன்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்து எல்லோரும் திருப்தியாய் சாப்பிடக்கூடிய அந்த நிலையை உருவாக்கினார். மீதமும் இருக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் அதிகமாய் கொடுத்தார். நாம் கிரேக்க வேத புத்தகத்தை படிக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து கொடுத்தார் என்று நாம் தமிழ் திருமறையில் படிக்கிறோம். ஆனால் கிரேக்க திருமறையில் அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் மீனையும் கொடுத்து கொண்டே இருந்தார். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ், கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி என்றால் 5000 பேர் ஆண்கள், அதற்கு பின்னதாக பெண்கள், குழந்தைகள், பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த அந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் அப்பத்தையும் மீனையும் கொடுத்து கொண்டே இருந்தார் என்று சொன்னால் யோசித்து பார்ப்போம். எவ்வளவு நேரம் அவருடைய கரங்கள் அடுத்தவருடைய பசியை போக்குவதற்காக செயல்பட்டன என்பதை உணர்ந்து கொள்ளலாம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சகோதரி குனிந்தே இருக்கிறார். 1 வருடம் 2 வருடம் அல்ல, 18 ஆண்டுகள், அதுவும் ஒரு பெண் பிள்ளை. அப்படிப்பட்ட அந்த சகோதரி ஒரு ஜெபாலயத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த ஜெபாலயத்திற்கு நம்முடைய ஆண்டவர் சென்றிருக்கிறார். இயேசு வந்திருக்கிற அந்த செய்தியை அவர் கேட்டிருப்பார். ஆனால் இயேசுவினிடத்தில் தனக்கு சுகம் கொடுக்கும்படியாக அந்த குனிந்தே இருந்த அந்த சகோதரி இயேசுவை பார்த்து கேட்கவில்லை. ஆனால் இயேசு பார்க்கிறார், அந்த சகோதரியை குனிந்தே இருக்கிறார். அதை இயேசு அறிந்து கொண்டு குனிந்தே இருந்த அந்த சகோதரியை தன்னிடம் வர சொல்லி தன்னுடைய கரங்களாலே தொட்டு எந்த இடத்திலே குனிந்து இருந்தாரோ அதே இடத்திலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அந்த சகோதரிக்கு கொடுத்தார். அதே போன்று நாயின் ஊர் விதவை, ஏற்கனவே கணவன் இறந்து விட்டார், ஒரே மகன். இந்த ஒரு மகன் தான் தனக்கு ஆதரவாக இருப்பான் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்த நிலையிலே அவனும் மரித்து போன நிலையிலே அவனை அடக்கை செய்வதற்காக அவனுடைய உடலை கொண்டு வருகிறார்கள் பாடையில். இயேசு அந்த வழியாக போகிறார். எனவே பாடையில் மரித்து போன உடல் இருக்கிறது. அந்த மரித்து போன மகனுக்காக அழுது கொண்டிருக்கிற தாய் இருக்கிறார். நாயின் ஊர் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் இயேசு அங்கே சென்று, நீங்கள் அந்த பகுதியை வாசித்து பாருங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் யாரும் இயேசுவை பார்த்து, ஐயா, இந்த சகோதரி ஒரு விதவை, யாருமே இல்லை, அனாதையாகிவிட்டார், எனவே அவருக்கு உதவி செய்யும்படியாக இந்த மகனுக்கு ஏதாவது உயிர் கொடுக்க முடியுமா என்று சொல்லி கேட்கவில்லை. இயேசுவே வாலண்டரியாக பாடையை தன்னுடைய கையினாலே தொட்டார். உண்மையாகவே தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடியவர்கள் பாடையை தொடக்கூடாது. செத்துப்போன அந்த உடல் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கே போகக்கூடாது என்று யூதர்கள் சொல்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் கடந்து அந்த பாடையை தொட்டார் தன்னுடைய கரங்களாலே. நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்களும் நானும் வேத புத்தகம் படிக்கிறவர்கள். எனவே படிக்கும்போது நீங்கள் பாருங்கள், இயேசுவினுடைய திருக்கரங்கள் எத்தனை நன்மைகளை, எத்தனை அதிசயங்களை, எத்தனை அற்புதங்களை செய்தது. அப்பேற்பட்ட கரத்தில் ஆணிகள் அடிக்கிறார்கள், இரத்தம் பீரிட்டு வருகிறது. அதே போல இயேசுவினுடைய கால்களிலே ஆணிகள். இயேசுவை சிலுவையிலே தொங்கவிட வேண்டும் என்பதற்காக செய்தார்கள். நம்முடைய வீடுகளிலே கேலண்டர் ஆணிகளிலே தொங்க விடுவோம், படங்களை ஆணிகளிலே தொங்க விடுவோம். ஆனால் ஆணிகளின் பலத்திலே இயேசுவை தொங்க விட்டிருக்கிறார்கள். கரங்களிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள், இரத்தம் பீரிட்டு கொண்டு கொட்டுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு போர் சேவகன் இயேசு இறந்து விட்டாரா என்று சோதிக்கப்பதற்கு இந்த ஈட்டினாலே இயேசுவின் விழாவின் பக்கம் குத்துகிறான். அருமையான சகோதர சகோதரியே, இயேசுவினுடைய அந்த இதயம், நம்முடைய இதயம் நமக்காக துடிக்கிறது. ஆனால் இயேசுவினுடைய இதயம் அடுத்தவருக்காக துடித்த ஒரு இதயம். அதுவும் பாவத்தில் வாழ்கிற மக்கள், அவள் முன்னேற வேண்டும், பாவ பிடியிலிருந்து
அவள் விடுபட வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட நினைப்பை உடைய இதயம் அந்த இதயத்திலே குத்துகிறான். இயேசுவினுடைய உடல் முழுவதும் காயங்கள், அந்த காயங்களிலே இருந்து வடிகின்ற இரத்தம். அருமையான சகோதர சகோதரியே, எங்கிருந்து இயேசுவின் இரத்தம் வருகிறது? அவர் தலையிலிருந்து, கரங்களிலிருந்து, கால்களிலிருந்து, விழாவிலிருந்து, சாட்டையினாலே அடித்ததினாலே உடல் முழுவதும் கீறப்பட்டு உடல் முழுவதிலுமிருந்து இயேசுவின் இரத்தம் கொட்டுகிறது. இரண்டாவதாக நான் சொன்னேன், எப்படிப்பட்ட இரத்தம்? எல்லாருக்கும் இரத்தம் உண்டு. உங்களுக்கும் இரத்தம் இருக்கிறது, எனக்கும் இரத்தம் இருக்கிறது. ஆனால் எல்லா இரத்தமும் ஒன்றாகிவிடாது. ஒரு சமயத்தில் ஒரு சகோதரன் என்னை பார்க்க வந்தார். வெறுங்கையோடு வரக்கூடாது என்று சொல்லி அண்மையிலே அவர் இஸ்ரேல் நாட்டுக்கு சென்றிருக்கிறார். அங்கே ஆண்டவர் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த அந்த இடத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு மரத்தினாலே செய்யப்பட்ட ஒரு சின்ன சிலுவை அதை எனக்கு கொடுத்தார். ஒரு பொருள் உயர்வாக கருதப்படுமானால் அது எப்போது என்றால் அது எங்கிருந்து வருகிறது? நான் அந்த சிலுவையை நீண்ட காலம் வைத்திருந்தேன். காரணம், அது கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு ஜெபித்த அந்த இடத்திலே இருந்த ஒரு மரத்தினாலே செய்யப்பட்ட ஒன்று என்ற அந்த ஒரு காரணத்திற்காக அந்த சிலுவையை நான் நீண்ட காலம் வைத்திருந்தேன். அருமையான சகோதர சகோதரியே, எல்லாருக்கும் இரத்தம் உண்டு என்று சொன்னேன். ஆனால் இயேசுவின் இரத்தம் அது சாதாரணமான இரத்தம் அல்ல. அது உயர்ந்த ரக இரத்தம், அது பரிசுத்த இரத்தம், பாவமில்லாத இரத்தம். நாம் யோவான் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை பார்த்தால் ஆண்டவர் இயேசு எல்லோரையும் பார்த்து கேட்கிறார், என்னிலே பாவம் உண்டு என்று உங்களிலே யார் சொல்ல முடியும் என்று கேட்கிறார். ஆண்டவர் இயேசுவோடு 3½ ஆண்டு காலம் இருந்தவர் பேதுரு அப்போஸ்தலன். அவர் நிருபத்தை ஒன்று எழுதுகிறார். நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் படிப்போம் என்றால் இங்கே சொல்லுகிறார் பேதுரு, இயேசு பாவம் செய்யாத பரிசுத்த. அப்படி என்றால் இயேசுவினுடைய இரத்தம் பரிசுத்த இரத்தம். அது எப்படிப்பட்ட இரத்தம்? உயர்ந்த இரத்தம். ஏனென்றால் மக்கள் பாவிகளாக இருக்கிறார்கள், பாவத்திலே அவர்கள் வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட பாவத்திலே வாழ்கிறவர்களை அதினின்று விடுவிக்க வேண்டும் என்றால் பாவமில்லாத ஒரு இரத்தத்தால் தான் முடியும். அழுக்கோடு இருக்கிற ஒரு மனிதனை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் அழுக்கில்லாத ஒரு சோப்பு வேண்டும். மறுபடியும் இன்னொரு அழுக்கை போட்டு அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கை எடுக்க முடியாது. எனவே இயேசுவின் இரத்தம் பாவப்பட்ட மக்களுக்கு பாவமாகிய இரத்தத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை. பாவமில்லாத பரிசுத்த இரத்தத்தினாலே மனித பாவங்களை அவர் கழுவினார். எனவே எப்படிப்பட்ட இரத்தம்? உயர்ந்த இரத்தம், பாவமில்லாத பரிசுத்த இரத்தம். இயேசு சிந்தின இரத்தம் பாவமில்லாத பரிசுத்த இரத்தம். அப்பேற்பட்ட இரத்தத்தை ஆண்டவர் நமக்காக சிலுவை மரத்திலே சிந்தினார். நான் 3வதாக சொன்னேன், எதற்காக இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டது? அருமையான சகோதர சகோதரியே, நான் ஒரு சமயத்திலே ஒரு மட்டன் ஷாப்புக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த மட்டன் ஷாப்புக்கு சொந்தக்காரர் இடத்துல பேசி கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை சொன்னார். இந்த இடத்திலே நான் ஆடுகளை வெட்டுகிறேன். அந்த ஆடுகள் இரத்தத்தோடு துடிக்கும், இரத்தத்தை கொட்டும். அப்படி ஆடுகள் இரத்தத்தை கொட்டும்போது அந்த ஆடுகள் கொட்டின அந்த இரத்தம் இன்றைக்கு நான் வாழ்க்கையில் வளமான ஒரு நிலையில் இருக்கிறேன், சொகுசாக வாழ்கிறேன், வசதியோடு இருக்கிறேன்.
நான் இப்படிப்பட்ட நிலையில் இருப்பதற்கு ஆடுகள் சிந்தின இரத்தம்தான் உண்மை. அது மட்டன் ஷாப் ஓனர் சொன்ன அந்த காரியம். ஆனால் உண்மையிலே நாம் பார்ப்போம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே தான் இன்றைக்கு நீங்களும் நானும் பாவ பிடியிலிருந்து விடுபட்டு, அந்த பாவத்தின் சொந்தக்காரராகிய பிசாசின் பிடியிலிருந்து விடுபட்டு, மரண பயத்திலிருந்து விடுபட்டு, நாம் ஆறுதலோடும் சமாதானத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். எனவே எதற்காக இரத்தம் சிந்தப்பட்டது என்று சொன்னால், நாம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படிக்கும்போது, ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது அந்த இரத்தத்தை பற்றி சொல்கிறார். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, எதற்காக இயேசுவினுடைய இரத்தம் சிந்தப்படுகிறது? ஏனோ தானோ என்று ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தவில்லை. இயேசுவினுடைய இரத்தம் சிந்தப்படுவதற்கு ஒரு காரணம் இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது. இயேசு நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குவதற்காக, பாவ பிடியிலிருந்து நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காக, அந்த மட்டன் ஷாப் ஓனர் சொன்னதை போல ஆடுகள் சிந்தின இரத்தத்தினாலே இன்றைக்கு நான் வளமான வாழ்க்கையை வாழ்கிறேன், சொகுசாக இருக்கிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்திலே நிம்மதியோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு வாழ்க்கிறோம் என்று சொன்னால், நமக்காக ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தம் நமக்காக சம்பாதித்து கொடுத்த அந்த கொடைதான். எனவே ஆண்டவருடைய இரத்தம் இன்றைக்கு சிந்தப்படுவதற்கு காரணம், எதற்காக சிந்தப்படுகிறது? நமக்காக சிந்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, அதே பகுதியை நாம் வாசிப்போம் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், இது புதிய உடன்படிக்கைக்குரியது. அப்படி என்றால் பழைய உடன்படிக்கை எது? பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. பழைய உடன்படிக்கையின்படி பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று வருடத்திற்கு ஒரு முறை இரத்தத்தை தெளித்து மக்களுடைய பாவ மன்னிப்பை அங்கே ஆண்டவரிடத்தில் கேட்பார். இது ஒவ்வொரு ஆண்டும் செய்யப்படுகிற ஒரு காரியம். ஆனால் நாம் எபிரேயர் நிருபத்தை வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டிலே செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கையின்படி பிரதான ஆசாரியன் ஒவ்வொரு ஆண்டும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று பலியிடப்பட்ட அந்த இரத்தத்தை தெளிக்க வேண்டும் பாவ மன்னிப்புக்காக. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் செய்த காரியம் புதிய ஒரு உடன்படிக்கை. இது ஆண்டுக்கு ஒரு முறை செய்கிற பலி அல்ல, ஒரே முறை, ஒன் டைம் சாக்ரிஃபைஸ். இயேசு நமக்காக அந்த ஒரு முறை அந்த பலியை செலுத்தி விட்டார். இது ஒரு புது உடன்படிக்கைக்குரிய ஒரு இரத்தம். என் அருமையான சகோதரிய சகோதரி, இயேசுவின் இரத்தத்தில் எத்தனை உயர்ந்த காரியங்கள், நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய எத்தனை காரியங்கள், நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டிய எத்தனை காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாம். அருமையான சகோதர சகோதரியே, நீங்களும் நாம் திருவிருந்திலே பங்கு பெறுகிறோம். திருவிருந்திலே பங்கு பெறும்போது திராட்சரசம் இயேசுவின் இரத்தமாக கொடுக்கப்படுகிறது. அதை பெறும்போது நீங்களும் நானும் ஏனோ தானோ என்று வாங்காமல், இயேசுவின் இரத்தம், எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம், என்னை பாவ வாழ்விலிருந்து மீட்டு பரிசுத்தமாக வாழ வைத்த இரத்தம், என்னை பிசாசின் கொடுமையிலிருந்து மீட்டு நான் சுதந்திரமாக வாழ என்னை உருவாக்கின இரத்தம். அதை நாம் உணர்ந்து பார்த்து நாம் இயேசுவின் இரத்தத்தை அப்பமாகவும் ரசமாகவும் பெற்றுக்கொள்ளும் போது இந்த நினைப்போடு நாம் பெற்றுக்கொள்வோம். ஏனோ தானோ என்றல்ல, இது பாவ மன்னிப்புக்குரிய இரத்தம், பரிசுத்த இரத்தம், புதிய உடன்படிக்கை. ஆண்டவர் நமக்காக கொடுத்த
நீங்களும் நானும் யாரும் ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தை எங்களுடைய பாவத்திற்காக கொடுங்கள் என்று ஒருவரும் கேட்டதில்லை. வேத புத்தகத்தில் 66 புத்தகங்கள் இருக்கின்றன. புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் இருக்கின்றன. எங்காவது யாராவது ஆண்டவரே இயேசுவே நீங்கள் உங்களுடைய இரத்தத்தை எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக கொடுங்கள் என்று கேட்கவே இல்லை. இயேசுவே அவராகவே தானாகவே நம்முடைய நன்மைக்காக, நலனுக்காக, மீட்புக்காக, விடுதலைக்காக, சுதந்திரத்திற்காக கொடுத்த இரத்தம். எனவே அந்த இரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த இரத்தத்தை பற்றிய சிந்தனையை நாம் செய்து நாம் சரியான முறையில் ஆண்டவருடைய இரத்தத்தை பெற்று பாவ மன்னிப்பையும் சுதந்திரத்தையும் மீட்பையும் பெற்று நாம் இந்த உலகத்திலே தொடர்ந்து வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.